டப்பா இதில் இருக்காது. மீனை பாருமா, தூண்டில பிடிக்கிற மீன்மா. என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு 1 மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இப்ப கரைக்கு வந்திருக்குது. இந்த போட்ல நம்ம அண்ணன் ஒருத்தர் மட்டும் தான் எப்போதுமே தொழிலுக்கு போவாரு. நைட்டு 1 மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போனவர் இப்ப காலையில சரியா 7 மணி ஆகுது. நைட்டு விடிய விடிய கண் முழிச்சு தூண்டில் போட்டதுக்கு அண்ணனுக்கு என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம போட்டு மேல ஏறி பார்க்கலாம். கடலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த தண்ணியுடைய நீரோட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் நம்ம தூண்டில் போடுற இடத்துல தண்ணியுடைய நீரோட்டம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் தான் அந்த இடத்துல வரும். கிளைமேட்டை பொறுத்து காலையில ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான மீன்கள் காலையில ஒரு வகையான மீன்கள் கிடைக்கும், நைட்டு வேற மாதிரியான மீன்கள் கிடைக்கும். இப்ப அந்த நீரோட்டத்தை கனெக்ட் பண்ணி நைட்டு வரக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுக்காக அந்த மீன்களை டார்கெட் பண்ணி தான் நம்ம அண்ணன் இப்ப போயிட்டு தூண்டில் போட்டு அந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த போட்டை எவ்வளவு சூப்பரா பார்க் பண்ணாரு அப்படின்றத பார்த்திருப்பீங்க. இப்ப வாங்க என்னென்ன மீன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேலேயே ஒரு மீனை போட்டு வச்சிருக்காரு பாருங்க, சூப்பரான தேங்காய் பாறை மீன். அடுத்ததா இப்ப எடுத்து போட்ட மீனை பொருந்தல மட்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்குது பாருங்க, வாய் அசைக்குது, செவுல அசைக்குது பாருங்க. இதுவுமே உயிரோட தான் இருந்தது, இப்பதான் இறந்து போயிருக்குது. இந்த தட்டில் வச்சிருக்கிறது தான் கனவா, சூப்பரான கனவா, இங்கிலீஷ்ல ஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனவாயை தூண்டில்ல குத்தி போட்டு தான் இந்த மீன்கள் எல்லாமே அண்ணன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இன்னும் அண்ணன் பிடிச்ச நிறைய மீன்களை அந்த தெர்மாகோல் பாக்ஸ்க்குள்ள வச்சிருக்காரு. ஏன்னா நைட்டு 1 மணிக்கே போனதுனால அப்பப்போ பிடிச்ச மீன்கள்லாம் கெட்டு போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஐஸ் போட்டு அழகா அந்த பாக்ஸ்ல சேஃப்டி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அண்ணன் எடுத்து போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே பாறை மீன்கள், முண்டக்கண்ணி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாறையுடைய வகையை சேர்ந்தது. கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும், அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். அண்ணன் ஒத்தாளா கடலுக்கு போய் நைட்டு விடிய விடிய கண் முழிச்சு தூண்டில் போட்டதுக்கு அவருக்கு எவ்வளவு மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த பாறை மீன்கள் மட்டும் கிட்டத்தட்ட 25 ல இருந்து 30 பாறை மீன்கள் கிடைச்சிருக்குது. அதுவுமே எல்லாமே நல்ல சைஸான மீன்களா கிடைச்சிருக்கு பாருங்க. பாறை மீன்கள் எல்லாமே 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ சைஸ் மீன்கள். அது கூடவே ஒரு ஷீலா மீன் கிடைச்சிருக்குது, உதடி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அண்ணன் பிடிச்சி வந்திருக்கிற இந்த எல்லா மீன்களுமே அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன்கள். இந்த முண்டக்கண்ணி பாறை, தேங்காய் பாறையை டார்கெட் பண்ணி தான் அண்ணன் போயிருந்தாரு. சாயந்தரம் இருட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த முண்டக்கண்ணி பாறை தான் அதிகமா வரும். இவங்களை பிடிக்கிறதுக்கான சூப்பரான இறை எதுன்னு கேட்டீங்கன்னா கனவா. அதுக்காக தான் அண்ணன் ஃப்ரெஷ்ஷான கனவா எடுத்துட்டு போய் போட்டு மொத்த பேரையும் தூக்கிட்டு வந்துட்டாரு பாருங்க. இப்ப அண்ணன் கையில வச்சிருக்கிறது அற்புதமான ஷீலா மீன், இங்கிலீஷ்ல பேரகுடா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷீலா மீனை பொறுத்த வரைக்கும் வஞ்சர மீனை விட அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். இன்னும் சொல்ல போனா வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான மீன் அப்படின்னா அந்த ஷீலா மீனை சொல்லலாம். அண்ணன் இப்ப 2 கையில 2 மீன் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் இருக்கிறது தேங்காய் பாறை மீன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. இதை தென் தமிழக பகுதிகளில் முரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மாதிரியான வட தமிழக பகுதிகளில் இதை கோலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தெற்கு பகுதிகளில் தான் இந்த மீன் முரல் மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த பகுதிகளில் இந்த மீன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன். அண்ணன் இந்த மீன்கள்லாம் ஒண்ணு எடுத்து கூடையில போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மீன்களை அப்படியே எடுத்துட்டு டைரக்டா மார்க்கெட்ல போய் வச்சு சேல்ஸ் பண்ண போறோம். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை பார்த்ததும் மக்கள் எப்படி பேரம் பேசி சண்டை போட்டு போட்டி போட்டு வாங்குறாங்கன்றத பாருங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அண்ணன் மீன்கள்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாரு. நீங்களும் என் கூட மார்க்கெட்டுக்கு வாங்க. அங்க போயிட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் எப்படி விற்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கூட மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்லியான ஒரு ஃபிஷ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த டைம் எப்படி போகுது அப்படின்றது தெரியாது, அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ணன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் ரொம்ப அமைதியா இருந்தது. இனிமே அனல் பறக்கும், மார்க்கெட் பரபரப்பா இருக்கும். நம்ம கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் அழகா எடுத்து அடுக்கி வச்சு சூப்பரா நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அண்ணன் ஒவ்வொரு
ஒவ்வொரு மீனை எடுத்து அடிக்கி வைக்கும் போது பாருங்க மீன்கள் எவ்வளவு கல்லு மாதிரி இருக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட் வந்துச்சு, அப்படியே டைரக்டா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இது மாதிரி இவ்வளவு லைவ்லியா ஃப்ரெஷ்ஷா ஐஸே வைக்காத இவ்வளவு சூப்பரான மீன்கள் எத்தனை ஊர்கள்ல கிடைக்கும் அப்படின்னு தெரியல. கடல் இல்லாத ஊர்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நாங்க ஃப்ரெஷ்ஷான மீன்களே சாப்பிட்டது இல்ல, அந்த மீன்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. கடல்லே இல்லைனாலும் உங்க பகுதிகளில் எந்த மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு பொறுமையா தேடி விசாரிச்சு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பேருக்கு மீன் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கெட்டு போன மீனையும் கெமிக்கல் ஊத்தின மீனையும் தயவு செய்து வாங்கி சாப்பிடாதீங்க. அது உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல. இப்ப நம்மளுடைய முதல் கஸ்டமர் நம்ம அண்ணன் கிட்ட சூப்பரான முண்டக்கண்ணி பாறையை வாங்குறாரு பாருங்க. இப்ப நீங்க பாக்குறதா முண்டக்கண்ணி பாறை. கண்ணை பாருங்க, திராட்சை பழம் மாதிரி அப்படியே கண்ணங்கரைன்னு பளபளன்னு மின்னுது. மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றத கண்ணு பார்க்கும் போதே தெரியும். பக்கத்துல இருக்கிற மீன் பூங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு ரெயின்போ ரன்னர். இதுவுமே நல்ல ஒரு சுவையில் இருக்கக்கூடிய மீன் தான். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஷீலா மீன், பேரகுடா நம்ம சொன்னோம். அதோடைய மூக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்றத பாருங்க. அதுக்கு வேணுன்ற இறைய பயங்கர வேகமா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான மீன். ஆனா இந்த மீனை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா மீனுடைய சதை பஞ்சு மாதிரி இருக்கும். வாயில வச்சா அப்படியே கரைஞ்சு போயிடும். இந்த சின்ன சின்ன மீன்களை பாருங்க. இதை மஞ்சள் சங்கரா இல்லனா பார் சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா நாக்கட்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். பக்கத்துல இருக்கிறது பெரிய சைஸ் தேங்காய் பாறை இருக்குது. இந்த மீன்களுடைய உடம்பு பளபளன்னு மின்றதுக்கு காரணம் அது தண்ணியில இருந்தனால ஈரமா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. அந்த மீன்கள் தண்ணியில உயிரோட இருக்கும்போது உடம்புல ஜெல்லு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த வளவளப்பு தன்மை இருந்தாலே அது உயிர் மீன், புது மீன் அர்த்தம். இங்க பாருங்க, அந்த பெரிய சைஸ் கோலா மீனை ஒரு கஸ்டமர் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் அந்த கோலா மீனை வாங்கிட்டு போனாங்க. இப்ப பாருங்க ஒரு கஸ்டமர் இந்த ஷீலா மீனை வாங்கிட்டாங்க. பெரிய மீன்கள்லாம் எவ்வளவு சீக்கிரமா ஃபர்ஸ்டே டக்கு டக்குன்னு காலி ஆகுதுன்றத பாருங்க. இந்த ஷீலா மீன்லாம் ஒரு டைம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் நாக்குல ஒட்டிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த மீனை எப்ப பாக்குறோமோ அதை வாங்காம இருக்கவே மாட்டாங்க. டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அண்ணா வாங்கிட்டு போறாரு. 500 ரூபா நல்ல பொருளை கொடுத்தா நீங்க மீன் எப்படி இருக்கு. இப்போ இந்த கஸ்டமர் ஒரே ஒரு மீன் வாங்கி இருக்காங்க. அந்த மீனை சங்கு காருவா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது. கொடுவா மீன் மாதிரி அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன், நல்ல ஒரு ரேட்டுக்கு வைக்கக்கூடிய மீன். அடுத்ததா ஒரு கஸ்டமர் பாருங்க, அந்த மஞ்சள் சங்கரா, முண்டக்கண்ணி பாறை எல்லாம் கலந்த மாதிரி நிறைய மீன்கள் வாங்குறாங்க. போதுமா? அது 600 உங்களுக்கு உடனே புருஷன் தர 100 ரூபா 50 ரூபா வாங்குது. அதைத்தான் நினைக்கிறேன். 50 ரூபா 100 ரூபா பாருங்க. இந்த இப்படி பாருக்கு கம்மியா இருக்குண்ணா. 2500 என்ன 2 இடத்துக்கு 500 டைம் ஆகுது. எனக்கு 600 ரூபா குடிச்சாம்மா. அது 700 ரூபா போட்டது உங்களுக்கு போட்டுனா 600 ரூபா. உயிர் மீன் சாப்பிட்டு வாங்க. எங்கேயுமே போட்டு அது 500 ரூபா. எங்கேயுமே போட்டு எடுக்கணும், உங்களுக்கே தெரியுது. ரெண்டு பாருங்க, சின்ன பாருங்க. ஹலோ, ஒன்று போதுமா? நான் கடையில் இருந்தேன். 700 ரத்தம் போட்டு அதான் போட்டேன். தோத்தானே போடுறேன். அறுநூறுவா வாங்கிக்கணும். 600 புண்ணா ஏன் தாராளமாக கொடுப்பேன். பரவாயில்ல. 2 600 என்னப்பா? அது ஒன்று தான் 500 ரூபாய் போட்டுணும். 600 மீனை பாருமா, தூண்டில பிடிக்கிற மீனுமா.
கேரு. அம்மா நேரம் பேரம் பேசினீங்க நல்ல பொருளுக்கு. அப்புறம் என்ன பண்ணாக்கா 50 ரூபாய் பார்க்குறீங்க, கட்சியில் வச்சுங்க. 400 ரூபாய் கேரம் அதிகம் பார்க்குறேன். 350 ரூபா. நம்ம மீன்கள் எவ்வளவு வேகமா சேல்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம மீனை பொறுத்த வரைக்கும் மீனுடைய விலை ஒரு சில பேருக்கு கட்டுப்படி ஆகும், சிலருக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனா மீனுடைய தரம் எப்பயுமே குறையவே குறையாது. நம்மளுடைய 2வது போட்டு கரையை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த போட்டு காலையில 5 மணிக்கு தொழிலுக்கு போனாங்க. என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியல. இதுல பாருங்க நம்ம அண்ணனுங்க 4 பேர் போயிருக்காங்க. தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிற மீனையும் எவ்வளவு சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும். ஏன்னா மக்கள் கூட்டம் இப்பதான் மார்க்கெட்ல நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நம்ம சீக்கிரமா அந்த மீன் எல்லாம் சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ல ஏறி என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாத்துடலாம். இதில் இருக்காது, தட்டில் பாத்தியா? இவங்க பிடிச்சி வந்திருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் மீன்கள். அந்த மீன்கள் எல்லாத்தையுமே உயிரோடையே வச்சிருக்கணும் அப்படின்றதுனால அந்த பாக்ஸ்ல கடல் தண்ணியை ஊத்தி எவ்வளவு அழகா மேய வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அண்ணன் இப்ப கையில பிடிச்சி காட்டுற மீன்கள் தான் வரிப்பாறை மீன்கள். அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன்கள். தேங்காய் பாறை மாதிரியே அவ்வளவு சூப்பரான சுவையில இருக்கும். சென்டர் முள்ளு மட்டும் தான் இருக்கும். ஒரு மீன் அப்படியே 3 துண்டா போடலாம். வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அற்புதமான சுவையில இருக்கும். சில பேர் துண்டு போடாம அப்படியே 2 பக்கமும் கத்தியால கீறி விட்டு எடுத்துட்டு போவாங்க. சாப்பாடு வச்சுதான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே முழுசா வறுத்து லெமன் ஆனியன்லாம் வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான மீன் தான் வரிப்பாறை மீன். அவ்வளவுதான், எல்லா மீன்களையும் மொத்தமா அந்த கூடையில கொட்டியாச்சு. இப்ப டைரக்டா மார்க்கெட்டுக்கு போக போறோம். இந்த வரிப்பாறை மீன்களும் நல்ல ஒரு டிமாண்டான மீன் தான். மக்கள் அதிகமான அளவுல வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் தான். சோ இந்த மீன்கள் எப்படி விக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீன்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட் இன்னுமே ரஷ்ஷா தான் இருக்குது. இந்த வரிப்பாறை மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாவே சேல்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப பெரிய மீன்கள் வச்சிருக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் டவுட்டா இருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா பெரிய மீன்கள் நம்ம புடிச்சிட்டு வந்து அது விற்காம தங்கிடுச்சு அப்படின்னா அன்னைக்கான வருமானம் நமக்கு பாதிக்கப்படும். கடைசியில் அந்த மீனை ரொம்ப கம்மியான விலைக்கு ஏதாவது ஒரு ஹோல்சேல் கம்பெனில தான் போய் நம்ம எடை போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். வரிப்பாறை நல்ல சைஸ். அண்ணன் வரிப்பாறைய கூடையில இருந்து அப்படி கை நிறைய கொத்து கொத்தா அள்ளி போடுறத பார்க்கும் போதே அப்படி நமக்கு நாக்குல எச்சி ஊறுது. நமக்கு ஒரு கூறு கிடைக்காதா அப்படின்னு யோசிக்க தோணுது. பாக்குற நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொண்டு வர்றது எல்லாமே உயிரோட இருக்கக்கூடிய மீன்கள். அந்த மீன்கள் அப்படி பளபளன்னு இருக்கிறது, துள்ளுறது, அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை நம்மளும் வாங்கி சாப்பிட மாட்டோமா அப்படின்னு கண்டிப்பா நம்ம மனசுல தோணும். இப்போ அண்ணன் கேன்ல இருந்து கொத்து கொத்தா அள்ளி போடுற இந்த மீன் காணாங்கத்தை மீன்கள் தான். இது எல்லாமே தூண்டில்ல வந்ததுதான். சூப்பரான பொடி காணாங்கத்தை மீன்கள். எப்படி கவள மீன், நெத்திலி மீன், பொருவா மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த பொடி காணாங்கத்தை மீன்களை குழம்பு வச்சு சாப்பிட்டா அற்புதமான சுவையில் இருக்கும். இந்த பொடி காணாங்கத்தை மீன்களை அள்ளி போட்டதும் அப்படியே ஒரு கஸ்டமர் ஒரு கூறு வாங்கிட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் இந்த சின்ன சின்ன சங்கரா மீன்கள் நூல்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன மீன்கள் எல்லாத்தையும் மொத்தமா அண்ணன் ஒரு கூறு வச்சிருந்தாரு. அதை ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க பாருங்க. அருமையான சுவையில் இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நூல்னி மீன்கள் எல்லாமே. அது விட்டோம் பாரு, எவ்வளவுங்க? 500 அவ்வளவுதான், வரிப்பாறை வியாபாரமும் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் இப்பதான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் கூடையில இருந்து மீன் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. நம்ம கையில இருந்து தான் எடுக்க முடியும். கஸ்டமர் வர வர அண்ணன் டக்கு டக்குன்னு வெயிட் பண்ண வைக்காம கவர்ல போட்டு வரிசையா கொடுத்துட்டே இருக்கிறாரு பாருங்க. பாதி கூட காலி ஆயிருச்சு. எவ்வளவு சீக்கிரமா வித்து முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்மள வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே நண்பர்களே, அண்ணன் அப்படியே மீன்கள் எல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதா இருந்திருக்கும், பொழுதுபோக்கு அம்சமா அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.